இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே, என்ன பண்ற? துணி துவைக்கிறமா? இங்க பாரு, இந்த மாதிரி வீட்ல இருக்க எல்லாரோட துணியையும் சேர்த்து துவைக்கிற வேலை எல்லாம் இனிமே வேண்டாம். என் துணிய இவங்க துணியோட சேர்க்க கூடாது. எந்த எப்பவுமே தனியா தான் துவைக்கணும், புரியுதா? வழக்கமா எல்லார் துணியும் சேர்த்து சேர்த்து தாமா துவைப்போம். புதுசா நீங்க எந்த பழக்கத்தையும் கொண்டு வராதீங்கம்மா. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுமா. வீட்டு வேலைக்காரி நீ என்ன எதிர்த்து பேசுறியா? இனி நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டோட பழக்கம். நான் சொல்றபடிதான் நீயும் நடந்துக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருந்தேன்னு வையேன், மொத்தமா சீட்டை கிழிச்சு துரத்தி விட்டு. செல்விகா, என்ன பிரச்சனை? அவங்களோட துணியை மட்டும் தனியா துவைச்சு கொடுக்க சொல்றாங்க தம்பி. செல்விகா, நீங்க எப்பயும் போல எல்லா துணியும் சேர்த்து துவைக்கிறதா இருந்தா துவைங்க. இல்லையா யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. நமக்கு எதுக்கு வீண் வேலை? என்ன பாடி கார்டு பேச்செல்லாம் நக்கலா இருக்கு. மேடம், நான் நக்கலாலாம் சொல்லல, திமிரா தான் சொல்றேன். இந்த வீட்டுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு, அது வள்ளி மேடம் கொண்டு வந்தது. அதை மீற பழக்கம்லாம் இங்க யாருக்கும் கிடையாது. இந்த வீட்டுல மாமியார் இடத்துல இருக்கிறது வள்ளி மேடம் தான். அவங்கள நீங்க பகைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். மாமியார் குடும்பம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேடம் பொறுமையா இருக்காங்க. தேவையில்லாம அதை பண்ண வச்சிடாதீங்க, அது உங்களுக்கு மேல வில்லி. அக்கா, நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அவங்க கையில உட்காந்து துவைச்சாலும் சரி, இல்லையா தனியா மிஷின்ல போட்டு துவைச்சாலும் சரி, நமக்கு வேலை மிச்சம் தானே.